ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் பாசிட்டிவ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற சம் பார்த்தீங்கன்னா ஒரு வெர்டிக்கல் ஃபோர்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு சம் தான். ஒரு சம்மை வந்து நான் படிச்சிடுறேன், இங்கே டைப் பண்ணி போட்டுறேன். ஸோ கொஷின் வந்து எ ஸ்டோன் இஸ் ட்ராப்டு ஃப்ரம் ஏ டாப் ஆஃப் த டவர். ஒரு டாப் ஆஃப் டவர்லேருந்து ஸ்டோனை வந்து ட்ராப் பண்ணியிருக்காங்க. இட் ஸ்ட்ரைக்ஸ் த கிரவுண்ட் ஆஃப்டர் 4 செகண்ட்ஸ். 4 செகண்ட்ஸ் கழிச்சு தான் ஸ்ட்ரைக் பண்ணுது அந்த கிரவுண்டை. அப்போ ஹைட் ஆஃப் த டவர் என்னன்றதை கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு கொஷின் நீங்கள் கேட்டிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஒரு டவர் இருக்குது. ஸோ கிரவுண்ட் லெவல். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டவர் மேலே வந்து ஒரு ஸ்டோனை நம்ம ட்ராப் பண்ணியிருக்கோம். ட்ராப் பண்ணும்போது அந்த ஸ்டோன் 4 செகண்ட்ஸில் கீழே வந்து சேர்ந்துருச்சு. அப்போ 4 செகண்ட்ஸில் கீழே வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னா இந்த டவரோட ஹைட்டு என்னவா இருக்கும் அப்படின்றது தான் நம்மளுக்கு கேள்வி. சரிங்களா? ஸோ இதில் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சது என்னென்னா, இங்கே இனிஷியல் வெலாசிட்டி வந்து 0 மீட்டர் பர் செகண்ட். ஸோ இனிஷியல் வெலாசிட்டி இங்கே கிடையாது, 0 மீட்டர் பர் செகண்ட். இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது. ஃபைனல் வெலாசிட்டி நம்மளுக்கு அதுவும் வந்து கடைசியாக வந்து சேருது. ஸோ இப்போ ஹைட் அப்படிங்கிறது ஃபார்முலான்னா h ஈக்குவல் டு ut ப்ளஸ் 1/2 at ஸ்கொயர். ஓகேங்களா? இதுதான் நம்மளுக்கு. இங்கே ஆக்சிலரேஷன் பார்த்தீங்கன்னா ஆக்சிலரேஷன் இஸ் ஈக்குவல் டு கிராவிட்டி. ஏன் ஆக்சிலரேஷன் ஈக்குவல் டு கிராவிட்டினா, நம்ம இங்கே எதையும் ஃபோர்ஸ் பண்ணி தள்ளலை. அப்போ ஃபோர்ஸ் பண்ணி நம்ம தூக்கி போடாமல் அந்த இருக்கிற பாயிண்ட்லேருந்து அதை ட்ராப் பண்ணி விடுறோம். அப்போ ட்ராப் பண்ணும்போது கிராவிட்டி தான் அந்த ஸ்டோனை புல் பண்ணிட்டு போகுது. அப்போ இங்கே கிடைக்கிற ஆக்சிலரேஷன் எதனால் கிடைக்குதுன்னா கிராவிட்டினால தான் கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க, அப்போ ஹைட் ஆஃப் டவர் ஈக்குவல் டு இனிஷியல் வெலாசிட்டி வந்து நம்மளுக்கு 0. ஓகேங்களா? நம்ம இனிஷியலாக நம்ம எந்த ஒரு வெலாசிட்டியும் அது கொடுக்கல, நம்ம அப்படியே தான் பிடிச்சிட்டு இருக்கோம். இப்போ இனிஷியல் வெலாசிட்டி 0. டைம் டேக்கன் வந்து பார்த்தீங்கன்னா 4 செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 4 ப்ளஸ் 1/2 இன்ட்டு கிராவிட்டி வந்து 9.81 இன்ட்டு டைம் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்கொயர் டி ஸ்கொயர். ஸோ 0 இன்ட்டு எனி திங் அது 0 தான். அப்போது இதோட வேல்யூ 0 ப்ளஸ் 1/2 இன்ட்டு 9.81 இன்ட்டு 4 4 சார் 16. அப்போது இதில் பார்த்தீங்கன்னா 8 டைம்ஸு. ஸோ 9.81 இன்ட்டு 8ஓட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிறது 78.48 மீட்டர். அப்போது ஹைட் ஆஃப் த டவர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 78.48 மீட்டர். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.